உள்ள வைங்க. சரிங்க சார். சார் அவர் என் ரிலேஷன் தான் சார். அவங்க பாவம் சாதாரணமா பூ விற்கிறவங்க சார். இவரு சாதாரண டிரைவர் தான் சார். விட்டுருங்க சார். சும்மா சாதாரண ஆளுங்க தான். அவர் சாதாரண போலீஸா சார்? என்னையா திரும்ப அவன் அப்படி வரும்? உங்களுக்குள்ள குடும்ப தகராறா? இவனெல்லாம் எங்க குடும்பத்தாளுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு சார். சிறகதை காசி பிரியர்களே, இன்றைக்கான ப்ரோமோ என்னங்கிறத பார்க்கலாம். நஷ்டஈடு கேட்ட ரதி ஃபேமிலி கூட சண்டை போட்டாங்க இல்லையா முத்து, அதுக்கப்புறம் ரதி ஃபேமிலி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ முத்துவை வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அருண் அதே ஸ்டேஷனில் இருக்கார். முத்துவை ஜெயிலில் போடுறத பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் கிட்டே கேட்குறாரு, அவங்கள விட்டுருங்க, அவங்க ஒய்ஃப் சாதாரணமாக பூ கட்டுறவங்க தான், அதே மாதிரி இவரும் சாதாரணமான ஒரு டிரைவர் தான், ஸோ இவங்க பாவம், இவங்கள விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட அருண் சொல்கிறாரு. சும்மாவே அருண் பேசினா டென்ஷன் ஆகிற முத்து, இவர் வேறு இப்போ சாதாரணமான பூ கட்டுறவங்க, சாதாரணமான டிரைவர் அப்படிங்கிறத சொல்கிறத கேட்டுட்டு இன்னும் ரைஸ் ஆகிடுறாரு. உடனே திருப்பி இன்ஸ்பெக்டர் முன்னாடியே சொல்கிறாரு, சாதாரணமாக பூ கட்டுறவங்க, சாதாரணமாக டிரைவருன்னு சொல்கிறத நிறுத்துங்க, இவனும் ஒரு சாதாரணமான போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோவப்பட்டு உள்ளே போயிடுறாரு. அருணும் இன்ஸ்பெக்டரும் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து தனியாக பேசிக்கிறாங்க. என்னையா இவனோட பிரச்சனை இப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கா, நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற புதுசா அப்படிங்கிற மாதிரி அருணை பார்த்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இது நடிப்பு தான் நடித்தேன், அவன் எப்போவுமே திருந்தவே மாட்டான், அவன் முன்னாடி சும்மா நான் ஆக்ட் பண்ணேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவன் உள்ளேயே இருக்கட்டும், அவன் உள்ளே இருந்தால் தான் திருந்துவான், கொஞ்ச நாளைக்கு உள்ளே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து முத்து மேலே இருக்க வெஞ்சன்ஸ்னால் இப்படி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிவிட்டு சைலண்ட்டாக சிரிக்கிறாரு தனியாக நின்றுட்டு. முத்து எப்போவுமே ஸ்டேஷனுக்குள்ளே போனால் மீனா வந்து காப்பாற்றிடுவாங்க, இதுதான் இந்த சீரியலோட வழக்கம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் எஸ் இல்லைன்னா ஆமாம் அப்படின்னு போடுங்க. தேங்க்யூ கைஸ்.